செல்வ பெருந்தகை மாற்றம். தமிழக காங்கிரஸ் புதிய தலைவர் யார்? தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியான ஓரிரு நாட்கள்லேயே தமிழக காங்கிரஸ்க்கு புதிய தலைவர் அறிவிக்கப்படுவார் என்ற தகவலால சத்தியமூர்த்தி பவன்ல அனல் பறக்குது. கடந்த 2019ஆம் ஆண்டு பிப்ரவரியில தான் தமிழக காங்கிரஸ் தலைவரா KS அழகிரி நியமனம் செய்யப்பட்டாரு. காங்கிரஸ் கட்சியோட விதிமுறைகளின்படி அவரது பதவி காலம் 2022ஆம் ஆண்டு பிப்ரவரியில நிறைவடைஞ்சது. KS அழகிரி மீது ஏராளமான புகார்கள் தலைமைக்கு பறந்தது. அகில இந்திய தலைமையில நிலவிய குழப்பத்தால தமிழக காங்கிரஸ்க்கு புதிய தலைவர் நியமிப்பதில் தாமதம் ஏற்பட்டது. இதற்கிடையில தான் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே சிபாரிசுல கடந்த 2024 தலைவர் பதவியை பெற்றாரு செல்வ பெருந்தகை. ஆனாலும் தொண்டர்களோட விருப்பத்துக்கு மாறா செயல்படுறாருன்னு செல்வ பெருந்தகை மேல குறுகிய காலத்திலேயே சத்தியமூர்த்தி பவன்ல இருந்து டெல்லிக்கு புகார்கள் பறந்தன. இருந்தாலும் கார்கேவோட ஆதரவு இருந்ததால அவரது பதவிக்கு எந்த சிக்கலும் இதுவரை வரல. இந்த நிலையில தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியானதுமே செல்வ பெருந்தகையை மாற்ற அகில இந்திய தலைமை முடிவு செஞ்சிருக்கதா தகவல் வந்திருக்கு. இது குறித்து சத்தியமூர்த்தி பவன் வட்டாரங்கள் சில முக்கிய தகவல்களை பகிர்ந்துகிட்டு இருக்கு. அதாவது நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல்ல குறைந்தபட்சம் 35 தொகுதிகளாவது காங்கிரஸ் போட்டியிட வேணும்ன்றது ராகுல் காந்தியோட விருப்பமா இருந்திருக்கு. ஆனா ப. சிதம்பரத்தை கூட்டணி பேச்சுவார்த்தைக்குள்ள கொண்டு வந்து வெறும் 28 இடங்களுக்கு அகில இந்திய தலைமையை ஒப்புக்கொள்ள வச்சிருக்கிறாரு செல்வ பெருந்தகை. இதுல ராகுல் காந்திக்கு தனிப்பட்ட முறையில பெரிய வருத்தம் ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து வேட்பாளர் தேர்வுலையும் தனது ஆதரவாளர்களுக்கே செல்வ பெருந்தகை முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. அதுவும் பெரிய சர்ச்சையாகி இருக்கு. அதோட உச்சமாக வேட்பாளர்கள் தேர்வுல பணம் விளையாடினதாக முன்னாள் தமிழக மகளிர் காங்கிரஸ் தலைவர் ஹசீனா சையத் கொடுத்த அதிரடி பேட்டி டெல்லி மேலிடத்தை முகசுலிக்க வச்சது. மேலும் பிரச்சார கூட்டம் ஒன்றுல ராகுல் காந்தியோட பேச்சை தவறா மொழிபெயர்த்ததாகவும் செல்வ பெருந்தகை தொடர்ந்து சர்ச்சைகள்ல சிக்கி இருக்கிறாரு. ஆக இதையெல்லாம் கவனத்துல கொண்டுதான் புதிய தலைவரை நியமிக்கிற முடிவுக்கு டெல்லி வந்திருக்கிறதாம். இதை புரிஞ்சுக்கிட்டே சமீபத்துல தலைவர் பதவியில இருந்து விலக தயார்னு செல்வ பெருந்தகையும் பேட்டி கொடுத்தாருன்னு சொல்றாங்க. இப்போ தலைவர் பதவியை பிடிக்க கார்த்தி சிதம்பரம், ஜோதிமணி, மாணிக்கம் தாகூர், செல்வகுமார், ராஜேஷ்குமார்னு தீவிரமா பலரும் முயற்சி பண்ணிட்டு வராங்க. அவர்களோடு முன்னாள் தலைவர்கள் திருநாவுக்கரசர், KS அழகிரி, தங்கபாலு போன்றவர்களும் வாய்ப்பை எதிர்பார்த்து காய் நகர்த்திட்டு வராங்க. ஆனா ஏற்கனவே மாநில தலைவர் பதவியில இல்லாத புதியவர்களை தான் நியமிக்கணும் டெல்லி தலைமை விரும்புறதாகவும் தகவல் இருக்கு. இந்த போட்டா போட்டியில யாருக்கு தலைவர் பதவி கிடைக்கும்னு தெரியாது. ஆனா செல்வ பெருந்தகையை நிச்சயமா மாற்றிட்டு புதிய தலைவரை நியமிக்கணும்ன்றதுல அகில இந்திய காங்கிரஸ் தலைமை ரொம்பவே உறுதியா இருக்குதுன்னு சத்தியமூர்த்தி பவன் வட்டாரங்கள் சொல்லுது.